ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நம்ம மாஸ்டர் பீஸ் ஸ்பீக்ல பார்க்க போற படம், ஒரு கன்னட லாங்குவேஜ் சூப்பர் ஹீரோ படமாக வெளிவந்த, தமிழ் டப்பிங்லயே ரீசென்ட்டா வெளிவந்த பகீரா. இப்ப இந்த படத்தோட கதை என்ன அப்படின்றத லைட்டாக பார்க்கலாம். படத்துல நம்ம கதாநாயகனோட பேரு வேதா. இவரு சின்ன பையனா இருக்கும்போதே, இவருக்கு சூப்பர் ஹீரோ ஆகணும் அப்படின்றது ரொம்ப கனவு. அவரு அம்மா கிட்ட போயிட்டு, "எம்மா நான் எப்பம்மா சூப்பர் ஹீரோ ஆகுறது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு நிஜ வாழ்க்கையில யாராவது சூப்பர் ஹீரோ இருக்காங்களா? அப்படி கேட்கறாங்க. அவங்க அம்மாகிட்ட. அதுக்கு அவங்க அம்மா என்ன, "சினிமால மட்டும் தான் சூப்பர் ஹீரோலாம் சாத்தியப்படும். நிஜ வாழ்க்கையில அப்படி சூப்பர் பவரோட எந்த ஒரு சூப்பர் ஹீரோவுமே கிடையாது. ஆனா, சூப்பர் பவரே இல்லாம ஒரு சில சூப்பர் ஹீரோஸ் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு, தம்ம குடும்பத்த எல்லாத்தையும் விட்டு போட்டு, நம்ம மக்களோட சேஃப்டிக்காக பார்டர்ல போயிட்டு ஆர்மி மேனா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே சூப்பர் ஹீரோ தான். அதே மாதிரி பல உயிர்கள காக்கக்கூடிய வல்லமை கொண்ட ஒரு ஒரு டாக்டர்ஸுமே சூப்பர் ஹீரோ தான். இவங்களுக்கு எல்லாம் சூப்பர் பவர் கிடையாது. ஆனா, இவங்கலாம் வந்து சூப்பர் ஹீரோ என்றே அழைக்கப்படுவார்கள்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அந்த பையன்கிட்ட சொல்றாங்க. அந்த விஷயத்த நான் கேட்டேன். ஓஹோ! அப்ப நம்ம சினிமால வரக்கூடிய சூப்பர் ஹீரோனா ஆக முடியாது. அந்த சூப்பர் பவர் நம்மளுக்கு கிடைக்காது போல. ஆனா ரியல் லைஃப் சூப்பர் ஹீரோ ஆகலாம். அப்படின்னம்போது, அப்ப அவங்க அம்மா ஒண்ணு சொல்றாங்க. "அப்பா, இவங்களலாம் விட உங்க அப்பா வந்து ஒரு நேர்மையான, சின்சியரான போலீஸ் ஆஃபிசர். அவரே ஒரு சூப்பர் ஹீரோ தான்." அப்படின்னு சொல்லப்போக, அப்போ ரைட்டு. இதான் ஈஸியான ரூட்டு. நம்ம அப்பா மாரியே நம்ம ஒரு போலீஸ்காரன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்றாரு. நேரா அப்படியே கட் பண்ணா, கிட்டத்தட்ட ஒரு ஐபிஎஸ் ஆஃபிசரா தான் ஹீரோ இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு. இப்ப அவரு எந்த ஸ்டேஷன்ல சார்ஜ் எடுக்குறாரு, அதுக்கப்புறம் அந்த ஏரியால என்னென்ன விஷயங்கள் நடக்குது, அங்க கெட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். ஹீரோ ஐபிஎஸ் ஆஃபிசரு, அவர் ரொம்ப நேர்மையா இருப்பாரு. சூப்பர் ஹீரோ ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அப்படியாப்பட்ட ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஐபிஎஸ் ஆஃபிசரா அங்க போம்போது, அங்க என்னென்ன நடக்கும் அப்படின்றது நம்ம 1,00,000 படத்துல பார்த்திருப்போம். அங்க இருக்க அரசியல்வாதி இருப்பாங்க. அவரோட சுப்பீரியர் ஆஃபீசர் எல்லாருமே அவருக்கு எதிரா தான் செயல்படுவாங்க. இந்த மாரி பல படங்கள் பார்த்திருக்கோம். ஆனா, இந்த படத்துல அத ஸ்பெஷலா காமிச்சது எப்படின்னா, கதாநாயகனுடைய கைகள் கட்டப்படுது. அத செம்ம காண்டாவுறாரு. இது நல்லது செய்ய முடியல. யூனிஃபார்ம் போட்டு நம்ம வந்து நல்லது செய்வோம். சூப்பர் ஹீரோ ஆகும்னு சொல்லிட்டு முடியாது. ஆனா நம்பளும் ஒரு ஸ்பைடர்மேன் மாரி, சூப்பர்மேன் மாரி ஒரு சூப்பர் ஹீரோ ஆகணும். காக்கி சட்டை இல்லாம அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி அவரே களத்துல இறங்குறாரு. இதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன நடந்தது அப்படின்றது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா காட்டுனது தான் பகீரா. இந்த படத்த பொறுத்தவரைக்கும் முதல்ல இந்த படத்தோட கதை இருக்கு பார்த்தீங்களா? அது கேஜிஎஃப் பிரான்சிஸ் எடுத்த பிரசாந்த் நீல் அவரோட கதை தான் இது. ஆனா எழுதி இயக்குனது வந்து டாக்டர் சூரி. ஆனா என்னதான் டாக்டர் சூரி அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட, படம் பார்க்கறதுக்கு நம்ம அரி படம் மாரி இருக்குது. படம்லாம் பர 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 இந்த பூஜை படம்லாம் பார்த்தா மாரி இருக்குது. ஃபாஸ்ட் பேஸ்ல தான் நிக்குது. செம்மையா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. மூச்சு விட டைம் இல்லங்க. அந்த அளவுக்கு செம்ம ஃபாஸ்ட்டா எடுத்திருக்காங்க. பர பரன்னு எடுத்திருக்காங்க. அதான் எக்ஸிகியூஷன் லெவல் சூப்பரா. ஆனாலும் இந்த படத்துல சூப்பர் ஹீரோ படம் அப்டின்னாலே நமக்கு தெளிவா தெரியும். எதுவுமே லாஜிக்கா இருக்காது. லாஜிக்கே மீறின விஷயங்கள் தான் சூப்பர் ஹீரோ படம்ன்றது நமக்கு பேசிக்காவே தெரியும். ஆனா விஷயம் என்னன்னா, இந்த சூப்பர் ஹீரோ பண்ணக்கூடிய ஒரு சில சம்பவங்கள், அவரு ஸ்க்ரீன்ல வரக்கூடிய காட்சிகள் மட்டும் அந்த லாஜிக் இல்ல அப்டின்னா பரவால்ல. படத்துல நெறைய விஷயம்ல லாஜிக் இல்ல. ஆ நெறைய விஷயம்னா வந்து சின்ன சின்ன பேசிக் திங்ஸ்ல கூட லாஜிக் இல்ல. அதனால வந்து அது ஒரு பெரிய மிஸ்ஸிங் தான். அது மைண்ட்ல நீங்க வச்சுக்கோங்க. அதோட முக்கியமா தேவையான கதாபாத்திரம், தேவையான காட்சிகள் எல்லாத்தையும் அவங்களே வச்சுக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு சாதாரண போலீஸ் ஆஃபிசர் திடீர்னு அவரு சூப்பர் ஹீரோவா மாறுறாரு மக்களுக்கு அப்டின்னா, அவர் எப்படி சூப்பர் ஹீரோ ஆனாரு? அப்படி அவங்களுக்கு எப்படி இந்த பவர்லாம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும் பார்த்தீங்களா? அதுக்காகவே இவங்கள தொட்டவன் எல்லாம் 10 அடி பறந்து போய் உழுவான். ஒரு இன்வென்ஷன கண்டுபிடிச்சிருக்கேன். அப்படி சொல்லிட்டு ஒரு குட்டி பையனோட கதாபாத்திரம் ஒண்ணு இருக்கும். சார் நான்லாம் பட்டாசு ஃபேக்டரில வேலை பாக்குறவன். அ எ என்ன கேட்டாலும் நான் செஞ்சு தருவேன். பாம் அப்படி சொல்லுவான். ஒரு ஆல்கஹாலிக் மாரி ஒரு கதாபாத்திரம். இவங்கலாம் ஒரு சில விஷயங்கள உள்ள வச்சு, கதையின் போக்குக்கு இவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ, அத அப்படியே இவங்களே கோர்த்து செஞ்ச மாரி இருந்தது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் லாஜிக் மீறலா தான் இருக்குது அங்கங்க. ஸ்ரீமுரளிய பொறுத்தவரைக்கும் அவர் பிசிக்க மெயின்டெயின் பண்ண விதமாகட்டும், இந்த கதைக்கான கதாபாத்திரம் என்ன தேவையோ, அத நேர்த்தியாவும், நீட்டாவும் பண்ணியிருக்காரு. அவர் போக பிரகாஷ் ராஜோட கதாபாத்திரம் முக்கியமான கதாபாத்திரம் அது. அது வந்து சின்ன கதாபாத்திரம்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ரிலையான கதாபாத்திரம் தான். அது ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாரு. கிளைமாக்ஸ்ல அந்த கதாபாத்திரம் வச்சு ஒரு ட்விஸ்ட்டுமே இருக்கு. அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன் நல்லா இருந்தது. இது போக படத்தோட கதாநாயகி ருக்மணி வசந்த். இவங்க ஒரு 4 சீன் தான் வராங்க. அவங்க இன்னுமே கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம். அந்த கதாநாயகியோட கதாபாத்திரத்த. இவங்களுக்கே 4 சீன்னா, சுதாராணிக்குன்னா 1 சீன் தான். அந்த ஆரம்பத்தில வரக்கூடிய சீன் பார்த்தீங்களா? அவ்வளோதான். அதோட அவங்க குடுத்த அந்த சீன சூப்பரா நடிச்சுன்னு பண்ணியிருக்காங்க. இது போக நெறைய பேர் வந்து வராங்க. அவங்க வந்த அந்த குடுத்த கதாபாத்திரத்த சிறப்பா செஞ்சிருக்காங்க. முக்கியமா அந்த வில்லன் கதாபாத்திரம். ராமச்சந்திர ராஜுவோட கதாபாத்திரம். இன்னுமே பெட்டரா எழுதியிருக்கலாம்.
ஆஹா! ஓஹோன்னு ஹைப் குடுக்குறாங்க. ஆனா அப்படி ஒண்ணும் பெருசா பண்ணல. வில்லனுக்கு வந்து ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான பில்டப் குடுத்துருக்காங்களே தவிர, அது வந்து பவர்ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ணி காட்டல. அது காட்டுனா தான் அது வந்து அது ஈக்குவலா ஹீரோக்கும் அத ஃபேஸ் பண்ணும்பொழுது ஒரு பெரிய பிம்பம் கிரியேட் ஆகும். அந்த படத்தோட சக்சஸ்க்கு வந்து அது ரொம்பவும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அத வந்து இந்த படத்துல கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. அவர் வரதே கொஞ்சம் சீன் தான். ஆனா அந்த கொஞ்சம் சீன்லயே ஓவர் பில்டப் பண்ணது தான் ஒண்ணுத்துக்கும் வேலைக்கு ஆகாது. டெக்னிக்கலி இந்த படம் என்ன தேவையோ அந்த விஷயம் எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஆ மியூசிக்ல பேக்கிரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே என்னென்ன தேவையோ அதெல்லாமே சிறப்பா செஞ்சிருக்காரு. அடல் கன்ட்ட பொறுத்தவரைக்கும் இந்த படத்துல அப்படி எதுவுமே கிடையாது. தமிழ் டப்பிங்ல ஒரு சில ப்ரொஃபானிட்டி இஷ்யூஸ் இருக்கும். அத மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. மத்தபடி வெட்டி வீசுறது, ஒரு சில சம்பவங்கள், ஜெனரலான சம்பவங்கள். அது குழந்தைகளுக்கு இந்த படம் தேவையில்லையோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடேங்கப்பா! கன்னட இண்டஸ்ட்ரியிலேயே சூப்பர் ஹீரோ படம், வேற லெவல்ல தெறிக்க விடுற படம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பில்டப் படம்லாம் போய் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த படத்த பொறுத்தவரைக்கும் பொழுது போலனா நீங்க தாராளமா பார்க்கலாம். நம்ம அரி படம் எப்படி போவோம்? அது மாரி பரன்னு செம்ம ஸ்பீடா போகும். இது ஒரு படம் தான். பல விஷயங்கள் சினிமாதனமா இருந்ததுனால, லாஜிக் இல்லாதனால, அம் நீங்க பார்க்கறதுக்கு ஓகேவா தான் இருக்குமே தவிர, ஆனா மெயினா வச்சுக்கோங்க இது சூப்பர் ஹீரோ படம். சூப்பர் ஹீரோ படம் லாஜிக் பார்க்கக்கூடாது. அவ்வளோதான். தமிழ் டப்பிங்ல வேற இருக்கு. நீங்க பார்க்கணும்னு நெனச்சா பாருங்க. உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சதுன்னா. இதே மாரி ஒரு சூப்பர் படத்தோட ரிவ்யூவோட உங்கள அடுத்த வாரம் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் பிரசன்னா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மாஸ்டர் பீஸ். பாய். எனக்கு வேற வேலை இல்ல போடா